இன்றைக்கி நம்ம நாச்சியார் திருமொழி அதில் வாரணம் ஆயிரம் என தொடங்கும் 11 பாடல்கள் பார்க்க போகிறோம். இதில் ஆண்டாள் அவளோட கல்யாண கனவை காண்றா. அந்த கனவை இது தோழியிடம் சொல்கிறா. இதுதான் கதை. அது என்னென்ன கனவு இப்போ நம்ம அதை பார்க்கலாம். 1000 யானைகள் சூழ்ந்து இருக்குது. அதுக்கு நடுவில் என்னோட தலைவனாகிய கண்ணன் நடந்து வந்துட்டு கொண்டிருக்கிறா. அவரை வரவேற்கிற வகையில் நகரம் முழுவதும் பூர்ண கும்பம் வச்சு தோரணம் கம்பங்கள் நடப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட காட்சியைத்தான் நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிற கோதை. கோதைங்கிறது ஆண்டாளுங்கிற பேர் தான். அடுத்தது, நாளை திருமணம்னு நிச்சயம் செய்வதற்கு நரசிம்மன் என்றும் மாதவன் என்றும் கோவிந்தன் என்றும் அழைக்கப்படுற திருமால் பாலைகளோடு கூடிய பாக்குமரங்கள் கட்டிருந்த மணப்பந்தலின் கீழ் உள்ள வருவது போல கனவு கண்டேன். அவன் காளையை போல அழகுடையவனாக இருக்கிறான்னு அவன் ஆச்சரியப்படுற கோதை. அடுத்தது, என்ன திருமணம் பேச இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாரும் பூமிக்கு வந்தாங்க.